நான் சின்ன பையன்தான், ஆனா எனக்கு நல்ல ஒண்ணு புரியுதுங்க. எங்கள் செடிகள் இதெல்லாம் தான் நமக்கு அம்மா மாதிரி. நிலத்தை குளிர வைக்குது, நல்ல காற்றை தருது. இந்த தண்ணி தான் எல்லா கடவுளும். நானும் இந்த பறவைகளும் மான்களும் நரிகளும் எல்லாரும் ஒன்னா ஒரே இடத்துலதான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்ல. ஆனா இப்போ நீங்க எதையுமே யோசிக்காம குளங்குட்டையில மண்ணு போட்டு மூடிட்டீங்க. அந்த நாய்க்குட்டி கண்ணுல தண்ணி இல்லாமல நாக்கு வறண்டு போய் தண்ணீர்னு கத்தி கத்தி கீழே விழுந்து சாகுது. ஆனா நீங்க மட்டும் நிலத்துக்கடியில ரொம்ப ரொம்ப ஆழமா போர் போட்டு அந்த பூமியத்துல இருந்து தண்ணிய உறிஞ்சி ஏசி ரூம்ல உட்காந்து கூலா குடிக்கிறீங்க. உங்களுக்காக மட்டும் பூமி தண்ணிய தந்தா போதுமா? நிலத்துக்குள்ள போட்ட போரும் வத்தி போகும். அப்போ உங்க வீட்டுல கண்ணாடி டம்ளர்ல தண்ணி இருக்காது, வானத்துல இருந்து மழை துளியும் வராது. எங்க உயிரை குடிச்சிட்டு நீங்கள் மட்டும் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எங்க தண்ணீரை கொடுங்க, எங்க குளம் குட்டை எல்லாம் கொடுங்க. இப்படின்னு ஒரு நாள் இயற்கை நம்மள மொத்தமா அழிக்கத்தான் போகுது. அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை. அழிவு கண்ணுக்கு தெரியுது. சிந்தித்து செயல்படுங்கள்.